தமிழ்நாட்டு மக்கள் நேருக்கு வணக்கம். நம்ம அகாடமிக்கு ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, சதீஷ் சார்ட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் ஃபோனை எடுத்து என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் 2026 படிச்சுட்டு இருக்கேன் சார், டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் பாஸ் பண்ணணும், நான் ஒரு படிச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. நான் ஓகே சூப்பருங்க, எப்படியும் பாஸ் பண்ணியிருப்பீங்க, சரி எவ்வளோ படிச்சிருக்கீங்க, டோட்டல் சிலபஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ சதவீதம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். சார் நான் இது ஒரு 50% முடிச்சேன், பாதி முடிச்சேன் சார், இன்னும் பாதி தான் இருக்கு, அதை விடுங்க சார், நான் வாளுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே 50% முடிச்சிங்களா? 50% என்னென்ன சப்ஜெக்ட் முடிச்சிங்க? பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இலக்கணம், இதெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அது பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் இலக்கணம் முடிச்சேன் சார். சார் சொந்தக்காரங்களா ரொம்ப எனக்கு குறை சொல்றாங்க, எப்படியாவது நான் பாஸ் பண்ணணும் இந்த வருஷம், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஓகே பாலிட்டிலாம் முடிச்சிங்க சூப்பர், அதில் ஆர்டிகல்ஸ் எல்லாமே முடிச்சிங்களா? அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அடிப்படை உரிமை ஆர்டிகல்ஸ்லாம் முடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அவங்க அடிப்படை உரிமைலாம் அது என்ன சார் பாலிட்டியே முடிச்சாங்க, அடிப்படை உரிமை முடிக்காமையா இருப்பேன், அதை விடுங்க சார், எப்படியா பாஸ் பண்ணணும், எப்படியா போஸ்டிங் வாங்கணும், தட்டி தூக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரைட்டா, மாசம் மாசம் சேலரி வாங்கணும், சொந்தக்காரலாம் அவமானம் பத்துறாங்க, எனக்கு ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமோஷன்லயே பேசிட்டு இருந்தாங்க. சார் அடிப்படை உரிமைலாம் முடிச்சிங்க ஓகே, அதில் ஆர்டிகல் 21 சம்பந்தப்பட்ட வழக்கு சொல்லுங்க, 2 வழக்கு இருக்கு, அந்த 2 வழக்குல ஏதோ ஒரு வழக்கு சொல்லுங்க, இல்ல 2 வழக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். அது என்னதுன்னு தெரியலையே சார், அது விடுங்க சார், என்னன்னு தெரியல, அவங்க சொன்ன பதில நான் சொல்றேன், அது என்னன்னு தெரியல, அதெல்லாம் பாத்துக்கலாம் சார், இப்ப எப்படி படிச்சு முடிக்கிறது சார், எப்படி இது பண்றது, எப்படி போஸ்டிங் வாங்குறது, அதாவது இந்த லெவல்ல தான் பேசியே முடிச்சாங்க, கடைசி வரைக்கும் இந்த லெவல்ல பேசி முடிச்சாங்க. அதாவது நான் இந்த விஷயம் இருக்குல்ல, நான் என்னோட எய்ம் அந்த போன் பேசுறப்ப, நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கப்ப என்னோட எய்ம் என்னன்னா, என்னோட ஒரே எய்ம் என்னன்னா, டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட், அவங்கள்ட்ட நான் பேசுறேன், எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் நான் என்ன எதிர்பார்ப்பேன், ஆஸ் எ டீச்சரா நான் என்ன எதிர்பார்ப்பேன், ஒரு டிஎன்பிசி படிக்கிறவங்க இந்த வருஷம் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, எய்ம் இருக்கு அப்படின்னா, பாஸ் பண்றதுக்கு ஒரு 200 கேள்வியை உட்கார்ந்து எழுத போறாங்க, அதுல 160ல இருந்து 170 கேள்வி அடிக்கணும். அந்த 170 கேள்வி சம்பந்தப்பட்ட விஷயம், இன்ஃபர்மேஷன் சிலபஸ்ல அவங்க பிரெயினுக்குள்ள ஏறணும். அது எவ்வளவு ஏறி இருக்கு, எவ்வளவு சதவீதம் ஏறி இருக்கு, எவ்வளவு ரிவிஷன் பண்ணிருக்காங்க, எவ்வளவு இன்னும் ரிவிஷன் பண்ணுவாங்க, அந்த ரிவிஷன் பண்ணது சரியா பண்ணிருக்காங்களா, படிச்சது சரியா ஃபுல்லா டெப்த்னஸா படிச்சு முடிச்சிட்டாங்களா, ஸ்கூல் புக் படிச்சு முடிச்சிட்டாங்களா, அவுட் சோர்ஸ் படிச்சு முடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு என்னோட கேள்வி எல்லாமே அது சம்பந்தப்பட்டமா தான் இருந்துச்சு. பதில் சொல்றாங்க, ஆனா அதுக்கான பதில் இருக்குல்ல, அது நான் கேட்கிறவல்ல, அது அந்த லெவல்ல ஆர்டிகல், அடிப்படை உரிமை சப்ஜெக்ட பத்தியே பேசிட்டு இருந்தால, அவங்களும் சப்ஜெக்டுக்குள்ளே டிராவல் ஆகல, மேலோட்டமாவே பாஸ் பண்ணணும், போட்டோ எடுக்கணும், போஸ்டிங் வாங்கணும், குறை சொல்றாங்க, எமோஷனா இருக்கு, வருத்தமா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறேன், இவ்வளவுதான், இதோட முடிஞ்சு. இது இவங்கள்ட்ட மட்டும் இல்ல, ஏகப்பட்ட ஆஸ்பிரன்ஸ், ஏகப்பட்ட நபர்கள்ட்ட, நான் பேசுற நபர்கள்ட்ட கண்ட ஒரு விஷயம், பார்த்த ஒரு விஷயம் இது. ரைட்டா, இது எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு சத்தியமா ஒன்றும் புரியல. ஏங்க எமோஷன், அதாவது எமோஷன்ங்கிறது இருக்கட்டுங்க, நான் நிறைய பேர்ட்ட இதை பார்க்குறேன், நிறைய பேர் அப்படியே மேலோட்டமாவே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க, மேலோட்டமாவே படிச்சுட்டு போயிடுறாங்க. அடிப்படை உரிமையா முதல் 50 ஆர்டிகல் முடிஞ்சிச்சு, எக்கனாமிக்ஸா 5ஆம் திட்டம் முடிஞ்சு, இலக்கணமா பெயரச்சம் வினையாச்சம் முடிஞ்சு. என்னங்க அது, எப்படி பாஸ் பண்ண முடியும் இப்படி படிச்சா? ஆப்டி ரீசனிங்கா, டைம் அண்ட் ஒர்க்கா, ஏபிசி முடிஞ்சு. இப்படிதான் நான் அதை பத்தி பேசினாலும் அந்த உள்ள இறங்கி என்கிட்ட பதில் வர மாட்டேங்குது. நிறைய பேர்த்த நான் பார்க்கிறேன், 6 மாசத்துல எக்ஸாம், குரூப் 4, 4 மாசத்துல குரூப் 2, 3 மாசத்துல குரூப் 1. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஜூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், இனிமேல் வரிசையா வரப்போற எக்ஸாம்ஸ். சீரியஸ்னஸ் எங்க, டெப்த்னஸ் எங்க, கான்சென்ட்ரேஷன் எங்க, இன்டென்சிட்டி எங்க, புரியல எனக்கு, சத்தியமா எனக்கு புரியல. இது மிகப்பெரிய தவறு எல்லாம் செய்யறதுல. எமோஷன்லயே ஓட்டுறீங்க வாழ்க்கைய. எமோஷன் இருக்கணுங்க, குடும்பத்தை காப்பாற்றணும், சொந்தக்காரங்க மாதிரி நிக்கணும், வாளுக்கு மாதிரி போட்டோ எடுக்கணும், நீங்க பாஸ் பண்ணணும், மாசம் மாசம் சம்பளம் வாங்கணும், அதுல மாற்ற கருத்து இல்ல. ஆனா அதை நினைச்சு 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 வாழ்றது என்ன இது? வாளுக்கு முன்னாடி போட்டோ எடுக்கணும், சம்பாதிக்கணும். எப்ப பாலிட்டியை படிப்பா, எப்ப அதுல ஆர்டிகலை சொல்லுப்பா, அல்ல சப் ஆர்டிகலை படிப்பா, அல்ல சட்டத்திட்டம் படிப்பா, எப்பா ஹிஸ்டரி எடுப்பா, குப்தர்கள் எடுப்பா, அவ்வளோ நூல்கள் எழுதியிருக்காங்க, நானே ஷார்ட்கட் போட்டேன், படிச்சியாப்பா? இந்த உலகத்துக்குள்ளதான் நீங்க வாழணும். கனவுல இருந்தா எப்படி? நான் ரொம்ப அது இந்த மாதிரி நிறைய பேர் நான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்தை அப்படியே பளிச்சு 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 பளிச்சுன்னு
நான் இது வரைக்கும் பெருசா பார்க்கல. நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டு போனவங்க பேசியிருப்பாங்களா, ஓகே. ஆனா நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல வரல. ஆனா பெரும்பாலான நபர்கள் இந்த லெவல்ல தான் இருக்காங்க. ஸ்டடி பிளான் போடுறோம், ஃபாலோ பண்றோம், அடிச்சு சொல்ல முடியும். முத வாரம் சூப்பரா இருக்காங்க, 2ஆம் வாரம் சூப்பரா இருக்காங்க, 3ஆம் வாரம் டல்லாறாங்க, 4ஆம் வாரம் அவுட் ஆறாங்க. முடிஞ்சு போச்சுங்க. வருஷம் இப்படி தாங்க வாழ்றோம். என்னங்க நியாயம்? ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் பாய்ஸ், ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே நீங்க எந்த அகாடமில வேணா படிங்க, நம்மகிட்ட படிங்க, வேற அகாடமில படிங்க, வீட்டில் படிங்க, பார்க்கில் உட்காந்து படிங்க, எங்க வேணா படிங்க. அந்த அந்த இன்டென்சிட்டி இருக்க வேணாமா? ஷார்ப்னஸ், டெப்த்னஸ் இருக்க வேணாமா? அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்க வேணாமா? என்ன நான் பேசுறேனோ கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரியான பேச்சு இருக்க வேணாமா? ஏத்த மாதிரியான படிப்பு இருக்க வேணாமா? எனக்கு சத்தியமா மிஸ் ஆகுது. அதை யார் புடிச்சுக்கிறாங்களோ அவங்க பாஸ் ஆறாங்க, இதை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க பாஸ் ஆறாங்க. நான் அதுக்காகவே இந்த வீடியோ போடுறேன். ரைட்டா? நான் 170 எடுங்க, அடிச்சு தூக்கு, தட்டி தூக்கு. ஏன்னா இதெல்லாம் தாண்டி ஒரு சீரியஸ்னஸ் ஒரு ஆஸ்பிரண்ட்டை கண்டிப்பா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். ரைட்டா? ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, வாட்ஸ்அப் கமெண்ட்டும் வாட்ஸ்அப்பில் வந்ததோ இல்லை கமெண்ட் செக்ஷனில் ஏதோ நான் பார்த்தது, என்ன சார் எனக்கு ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கேன், சோஷியல் மீடியாவில் அவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா ராஜா, டைமை வேஸ்ட் பண்ணுறேன்னு உனக்கே தெரியுது. என்ன வேலை இருந்துட்டு நீ டைமை வேஸ்ட் பண்ணா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா வேலைக்கு போற, சம்பளத்தை வாங்குற, பிஸியா இருக்க, டைமை வேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு ஈக்குவலா நீ பிஸியாவும் இருக்க. காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீ பிஸியா இருக்க, சூப்பர். லைட்டா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சோஷியல் மீடியா பாக்குற, பிரச்சனை இல்லை. அப்ப டேலி ஆகுது, 50% மைனஸ் பிளஸ் டேலி ஆயிடுது. ஆனா வேலையும் இல்லாம சோஷியல் மீடியால அடிக்ட் ஆகி அப்படியே ரீல்ஸை பார்த்துட்டே இருந்தனா மைனஸ் மைனஸ் மொத்தம் மைனஸா தானே தெரியுது. இதுவும் மைனஸ், அதுவும் மைனஸ், சொந்தக்கார திட்டு வாங்குற, அது ஒரு மைனஸ், உன்னை சுத்தி மைனஸா இல்ல இருக்கு. கான்சென்ட்ரேஷன் நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுங்க. இன்ஸ்டாகிராம்ங்கிறது 10 பைசா, சத்தியமா சொல்றேன், இன்ஸ்டாகிராம் 10 பைசா பிரோஜனம் இல்லை. அதுல ஒரு வீடியோ சும்மா பாக்குறேன், ஒரு ஜக்கை எடுத்து ஒருத்தன் தண்ணி குடிக்கிறான், இவ்வளவுதான். இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ நான் பார்த்ததுல, ஒருத்தன் ஏதோ ஜக்கு இருக்கு, ஏன்னா டேபிள்ல ஜக்கு இருக்கு, இந்த ஜக்கு இருக்கு, அப்படி அப்படின்னு தண்ணி குடிச்சு, அவ்வளவுதான். வீடியோவே இவ்வளவுதான், 15 செகண்டோ 20 செகண்டோ. லைக் எத்தனை தெரியுமா? 50,000 லைக். நம்புங்க, 50,000 லைக். எதுக்கு லைக் பண்ணா? அவனுக்கு தெரியல. போடு லைக், போடு லைக். என்னது? என்ன கோமாளித்தனமா பண்ணுதான்? லைக் லைக் லைக். என்ன எதுக்கு நீ அவனை பாக்குற? நீ எதுக்கு இன்ஸ்டாகிராம்ல இருக்க? நீ என்ன செய்யற? அவன் என்ன வேலை செய்யறான்? புரியல, எனக்கு சத்தியமா புரியல. ஒரு ஜென்டில்மேன், அதாவது என்ன சொல்றது, ஒரு ஃபயரு, ஒரு அர்த்தம் இருக்கணுங்க வாழ்க்கையில், ஒரு அர்த்தம் இருக்கணுங்க. அதாங்க மெயின். ரைட்டா? தயவு செஞ்சு நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு சொல்லு, இது பண்ணிக்காதீங்க. என்ன எப்ப பார்த்தாலும் திரும்ப அப்படி நினச்சிக்காதீங்க. தயவு செஞ்சு என்ன இந்த சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஒரு 6 மாசத்துக்கு அன்இன்ஸ்டால் பண்ணி குப்பையில போடுங்க, தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன். ரைட்டா? ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஸ்டடீஸ்ல மட்டும் செலுத்துங்க. நீங்க வாளுக்கு முன்னாடி போட்டோ எடுக்கணும், டிஎன்பிசி உள்ள போய் இந்த ஆர்டரை வாங்கணும், மாசம் மாசம் சம்பளம் வாங்கணும், ஒரு விஏஓ ஆகணும், ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகணும், ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகணும். இதெல்லாம் சூப்பர் தான், நீங்க ஆவீங்க ப்ரோ. ப்ரோ நீ ஆவ ப்ரோ. என்ன அதுக்காக இப்படி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா இது வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அவ்வளோதான் சொல்லிக்குவேன். ரைட்டா? நீங்க கண்டிப்பா ஆவீங்க. ஆனா அதை நினைச்சு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு என்ன இது? ஒரு நாள்ல 8 மணி நேரம் தூங்குறதை விடுங்க, 16 மணி நேரம் இருக்கு, சாப்பிடலாம் விடுங்க, 8 மணி நேரம் ஆச்சும் ஃபுல் அண்ட் ஃபுல், நான் திரும்ப சொல்றேன், ஃபுல் அண்ட் ஃபுல் புக்ஸுக்குள்ளேயே தான் நீங்க இருக்கணும். படிச்சுக்கிட்டே இதையா யோசிக்கிறதா இருக்கவே கூடாது. இப்படி இருந்தா மட்டும்தான் பாஸ் பண்றாங்க. 2025 பாஸ் ஆனவங்க அப்படிதான், 2024 பாஸ் ஆனவங்க அப்படிதான், 2023 பாஸ் ஆனவங்க அப்படிதான். வேற இது ஏதா மந்திரம் இருக்கா? ஏதா சூப்பர் ட்ரிக்ஸ் இருக்கா? பாஸ் ஆனவங்க ஏதா சொல்லுங்கப்பா. ஒன்னும் இல்ல. கன்சிஸ்டன்சி, ஸ்மார்ட் ஒர்க், படிச்சே முடிஞ்சு. நீங்க என்ன சுத்தி வளைச்சு பாஸ் பண்ணவங்களோட அந்த இதை கேட்போம், என்ன ஐடியான்னு கேட்போம், என்ன எப்படி படிச்சாங்க கேட்போம். அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் கன்சிஸ்டன்சி. போ, மேத்ஸை போட்டு பார்த்தேன், போ, ஜிஎஸ் படிச்சு ரிவிஷன் பண்ணேன், போ, தமிழை போட்டு பார்த்தேன், படிச்சேன், ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தேன், போ, முடிஞ்சு. அவங்க என்ன சொன்னாலும் இந்த 4 பாயிண்ட்டுக்குள்ள தான் வரும். ரைட்டா? அதுக்காக
அவங்களோட கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலாம் ஓகே, அதை புரிஞ்சுக்கிறதுலாம் ஓகே. ஆனால் அதை அப்படியே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது, உங்கள் வாழ்க்கை முறையில் இருக்குது. அது ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்துட்டு அப்படியே போ அப்படின்னா என்னது இது? இதுக்காக தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த வீடியோ அதுக்காகவே வச்சுக்கோங்க, ரைட்டா? ஏன்னா சீரியஸ்னஸ் கம்பல்சரி இருக்கணும். நீங்கள் ஒருத்தவங்களும் உறுதிமொழி எடுக்கணும், நான் சீரியஸாக இருக்கேன் சார், கான்சன்ட்ரேஷனோடு இருக்கேன் சார், நான் சப்ஜெக்ட்குள்ளே மட்டும் தான் பேசுவேன் சார், எக்கனாமிக்ஸ்க்கு தான் பேசுவேன், மேத்ஸ் தான் பேசுவேன், தமிழ் தான் பேசுவேன், இலக்கியம் தான் பேசுவேன், ஜியாகிரபி தான் பேசுவேன், ஐஎன்எம் தான் பேசுவேன், ஹிஸ்ட்ரி தான் பேசுவேன். வேறு வழி இல்லை, உங்களுக்கு வேலை இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கலாம், ரைட்டா? ஜாப் வயசு போயிட்டு வந்து படிப்பேன், அவங்கள விடுங்க. மற்றவங்களுக்கு உங்களுக்கு வேலை இல்லை, வேலை இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய வலி. அந்த வலியை எமோஷனாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சயின்டிஃபிக்காக படிக்கிற வேலையை பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அவ்வளோதான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்படி பேசுகிறப்பெல்லாம் நான் நினைக்க கிடைக்க மாட்டேங்குது அவுட்புட். அதுக்காக நான் சொல்கிறேன், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எமோஷன் மனசில் வச்சுக்கோங்க. ரிசல்ட்டுக்கு எமோஷன் தேவைப்படாது. ஓஎம்ஆர் எமோஷனை ஏற்றுக்காது. அந்த ஓஎம்ஆர் மிஷினை நீங்கள் யார், உங்கள் சொந்தக்காரங்க திட்டுறாங்களா, நீங்கள் உங்கள் வறுமை இருக்கா, மாதம் உங்களுக்கு சம்பளம் தேவைப்படுதா, இப்படிலாம் நீங்கள் அழுகுறீங்களா சிரிக்கிறீங்களான்னு ஓஎம்ஆர் மிஷினுக்கு தெரியாதுங்க. நீங்கள் 170 கொஸ்டின் சரியாக ஏசிடின்னு போட்டிங்கன்னா தூக்கி விளாசுங்க, நீங்கள் பாசணும். அவ்வளோதாங்க அந்த மிஷினுக்கு தெரியும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், புரியுதா? 6 மாதம் தான் இருக்குது, 6 மாதம் தான் இருக்குது குரூப் 4. அதனால் தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் இங்கே படிங்க, வேற கிளம்பி எங்கே வேணால் படிங்க, கரெக்டாக ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேஷனாக அந்த சப்ஜெக்ட் உலகத்துக்குள்ளே போயிடுங்க. மேலோட்டமாக படிக்காதீங்க. படிக்கிற நேரத்தில் வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, வேறு ஏதாவது பேசாதீங்க, ரைட்டா? நான் இப்போ கேள்வி கேட்கலான்னு நச்சுன்னா அதுக்கு மட்டும் ஆன்சர் வரணும். அதை தாண்டி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டும் ஆன்சர் வரணும், வெளில போகக்கூடாது. கிரவுண்டுக்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் இந்த வீடியோ கீழேயும் ஃபுல்லாக சப்ஜெக்டே கமெண்ட்ஸாக போடுங்க. பாலிட்டி ஆர்டிகல் 33 என்ன சார் அப்படி கமெண்ட்ஸாக போடுங்க. ஃபுல்லாக ஒரு 1000-2000 கமெண்ட் சப்ஜெக்டாகவே பேசுவோம், ஃபுல்லாக அதே பேசுவோம். உங்கள் வாழ்க்கை வழி எனக்கு புரிஞ்சு போச்சு, வழி தெரியுது. ஆனால் அந்த வழி வேலையை கொடுக்காது, புத்திசாலித்தனம் தான் வேலையை கொடுக்கும். அந்த ப்ராக்டிக்கலை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நகர்த்துங்க, ரைட்டா? குரூப் 1 இந்த 20 நாளில் வரப்போகுது. இந்த குரூப் 2 இன்னும் 2 மாதத்தில் நோட்டிஃபிகேஷன். குரூப் 4 டிசம்பர் எக்ஸாமு வந்துருச்சு, 6 மாதம் வந்துருச்சு, ரைட்டா? நீங்கள் எங்கே வேணால் படிங்க, கரெக்டாக அந்த ஸ்டடி பிளானை கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணி போங்க. முதல் 3 வாரம் 4 வாரம் போ வேறு சேல் பண்ண கூட, முதல் 3 வாரம் 4 வாரம் போ வேறு சேல் பண்ண, முதல் 3 வாரம் 4 வாரம் போ ஏப்பா வாரம் எங்கப்பா வாரமா என்னங்க வாரம் அடிக்டா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஷெடியூல் அடிக்டா? ஃபஸ்ட் ஷெடியூல் எங்கே ஃபஸ்ட் ஷெடியூல் கிடைக்குது? ஃபஸ்ட் ஷெடியூலில் மட்டும் படிச்சிருவேன். ஏன்னா எல்லா அகாடமிலும் ஃபஸ்ட் ஷெடியூல் வச்சுலாம் படிச்சா இப்போ 2nd 3rd 4th அப்படின்னா இப்போ சிலபஸே முடிக்க முடியாதே. நான் இதுக்காக சொல்ல, நிறைய பேர் சீரியஸாக படிச்சுட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஃபுல் ஃபோர்ஸாக படிச்சுட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஃபுல் எஃபெக்டிவாக 70% 80% படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. நான் உங்களை சொல்லலை, ரைட்டா? அதனால் நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, ஆனால் சீரியஸ்னஸ் இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். படித்து பாஸ் ஆனவங்க அந்த சீரியஸ்னஸாக கடைப்பிடிச்சாங்க, அவ்வளோதான் சொல்லுறேன், ரைட்டா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் உங்கள் சாய்ஸ், ரைட்டா? ஒரு சப்ஜெக்ட் புரட்சி நடக்கணும், ஒரு சிலபஸ் புரட்சி நடக்கணும், ரைட்டா? அந்த படியே பேசுவோம், ரைட்டா? மற்ற விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரைட்டா? நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அப்படியே போவோம். ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.